ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங். தங்கம் இப்போ என்னென்னா எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது, ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், லா ஆகட்டும், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் எல்லா பேப்பர்ஸுமே இந்த டைம் வந்து ஆப்டிமலாக கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக, ரொம்ப ட்விஸ்டடாக எதுவுமே இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லாக எல்லாம் நல்லா ரிசல்ட் வரும்னு நினைக்கலாம். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் டெஃபினட்டாக. இல்லைன்னா வந்து கஷ்டம்தான், புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட்டை தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மேம் இந்த டைம் லைட்டாக எழுதி பார்த்துருக்கேங்க மேம், அது எக்ஸ்பீரியன்ஸுக்காக எழுதணும், நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓரளவு நீங்கள் எஃபோர்ட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டம்ப்டே கிளியர் பண்ணலாம். ஏன்னா பேப்பர் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. 60% எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மா எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் டேவே படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சிஏ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்ம பாஸ் பண்ணுவோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆப்டிமல் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. தங்கம் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்னதான் நம்ம எல்லாமே சொன்னாலும், நம்ம தங்கமாக சொல்லி கொடுத்தாலும், டெய்லி டெஸ்ட் வச்சாலும், டெய்லி கரெக்ஷன் பண்ணாலும், பக்கத்தில் வந்து சொல்லி கொடுத்தாலும், நான் காலையெல்லாம் வந்து 6 o'clock வந்து நான் கிளாஸ் எடுத்து கொடுத்தேன். பட் இதெல்லாம் என்ன பண்ணாலும் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்னதான் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எஃபோர்ட் நாங்கள் போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலும் உங்களோட கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எஃபோர்ட் எந்த அளவுக்கு போடுறீங்களோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான கோர்ஸ் தங்கம். திருப்பி நம்ம சொல்கிறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம கிளியர் பண்ணவே முடியாது. நான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமில் நான் ஃபஸ்ட்டு இந்த இதில் நான் ஃபோட்டோ ஃப்ரேம் என்ன வச்சுருப்பேன்னா, எக்ஸ்கியூசஸ் ஆர் யூஸ்லெஸ், ரிசல்ட்ஸ் ஆர் ப்ரைஸ்லெஸ். நீங்கள் என்ன எக்ஸ்கியூசஸ் சொன்னீங்கனாலும் இந்த உலகம் வந்து இந்த காதில் வாங்காது, இந்த காதில் விட்டுரும், அவ்வளோதான். இதுதான் எப்போவுமே அப்படி தான். நம்ம வந்து ஜெயிச்சவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம கேட்கும். நம்ம ஏதாவது எக்ஸ்கியூசஸ் சொன்னோம்னா யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதனால எக்ஸ்கியூஸ் சொல்கிறத நிறுத்திட்டு படிக்கிறதுக்கு வந்து அடுத்தது பிளான் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா February 1st வந்து நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. யாரெல்லாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு தோணுதோ அட்டம்ப்ட்டுக்கு, அதனால தான் நான் ஃபீஸே வாங்குறதில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, எல்லாருமெல்லாம் பாஸ் பண்ண முடியாது சிங்கிள் அட்டம்ப்ட்டில். நல்லா படிக்கிறாங்க, ஓகே, நல்லா எஃபர்ட் போட்டாங்க. நான் முன்னாடியே திருப்பி சொல்கிறேன், சிஏக்கு தேவை ஹார்ட் ஒர்க் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் டேலண்ட் அளவாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நாங்கள் பார்த்தோன்னா இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம், எவ்வளோ உங்களுக்காக பண்ணுறோம். பட் என்னென்னா யாருமே நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதை படித்தா மட்டும்தான் நாங்கள் பாஸ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 7 kilometers தான் நம்ம வீடு. நாங்கள் 9 o'clock போயிட்டு 9 o'clock 9:30 நம்ம இன்ஸ்டியூட் வர்றோம். ஸோ அந்த டைமை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட் ஹாஸ்டல் பக்கத்துலேயே கூட வீடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ கூட இன்னும் ஒரு 1 or 2 hours ப்ரொடக்டிவாக மார்னிங் டைமில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுறோம். ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுறோம். பட் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு எஃபோர்ட் எடுக்கணும். நாங்கள் 20% கொடுக்குறோன்னா நீங்கள் 120% எஃபோர்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். எல்லாமே நீங்கள் எந்த கோச்சிங் எடுத்தாலும் 20:80%. அதுதான் நம்ம 20% நம்ம கொடுத்தோம், நீங்கள் 80% ஒர்க் பண்ணணும். நான் 1 hour கிளாஸ் எடுத்து யூ ஹேவ் டு ஒர்க் இட் ஃபார் 4 hours. நிறைய எழுதணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய பண்ணணும். சத்தியமாக உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா என் கண்ணு முன்னாடி பார்க்குற எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு டைமும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு ரெகுலராக அந்த கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes கூட இருக்காது, டக்குன்னு கால் பண்ணிடுவாங்க. மேம் நல்லா எழுதுனாங்க மேம், சூப்பராக இருந்துச்சுங்க மேம், நான் படிச்சுட்டு வந்துச்சுங்க மேம், இது வந்துச்சுங்க மேம். அவ்வளோ எனர்ஜியாக பேசுகிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் சொல்லி கொடுத்தெல்லாம் பாஸ் ஆகிறதுனால கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் சொல்லித்தரோம், சரிங்களா? அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல. ஸோ அதே கிளாஸில் உட்காந்துருப்பீங்க, அதே ஃபீஸ் தான், அதே கிளாஸ் தான், அதே டீச்சர் தான். பட் ஏன் நம்மளுக்கு மார்க் வரலன்னா நம்ம ஒர்க் பண்ணல. பட் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்த மூவ் என்னென்னு தெரியும் தங்கம், புரியுதுங்களா? இப்போ நம்ம படிக்கல, நம்ம எதனால் படிக்கல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எதனால் நம்மளுக்கு மார்க்ஸ் போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கிளாஸஸ் வந்து இந்த யூடியூப்பில் கிளாஸஸ், ஆன்லைனில் கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா படம் பார்ப்போம் இல்லையா, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எல்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு எது வராது, அதுதான் மெயின். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அதனால தான் நான் ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுக்காத ரீசனே அதுதான். நான் என்ன பண்ணுவேன், கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம், நீங்கள் புரியலாம் ரெக்கார்ட் பாருங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரெக்கார்டை திருப்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. வேண்டாம். ஒன்ஸ் இந்த கிளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. எப்போ எந்த நேரத்தில் டவுட் இருந்தால் நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம், எப்போ நீங்கள் கேட்டாலும் நாங்கள் சொல்லித்தரோம். எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். வேறு எந்த ரீசன் சொன்னாலும் பாஸ் பண்ணவே
முடியாது. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ போடுங்க. திருப்பி திருப்பி நான் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் சொல்கிறேன். ஹாஸ்டல் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நியூ கம்மர்ஸ்க்கு செகண்டரி தான். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் ஃபீஸ் கிடையாது, சரிங்களா? கோச்சிங் ஃபீஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிற வரைக்கும் தான். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இருந்து முடிச்சுட்டு போங்க. தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து 1 மாதம் படிக்கிறேன் 2 மாதம் படிக்கிறேன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். புரிஞ்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒருக்க எக்ஸாம் வருது, இருந்து முடிச்சுட்டு போகிறது மட்டும்தான். இப்போ மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எக்ஸாம் முடிச்சிட்டாங்களா எல்லாரும் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, புது அட்மிஷன் அப்படியே உள்ளே வருவாங்க. யூஸ்வலாக எல்லா பக்கம் அப்படி தான் நடக்கும். பட் நான் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. இருங்க, முடிங்க, முடிச்சுட்டு போங்க. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் தான் நம்ம வந்து நியூ கமர்ஸ்க்கே கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த இதுக்கு மேலே எஃபோர்ட் வந்து யாருனாலையும் எந்த டீச்சர்ஸ்னாலையும் போடவே முடியாது தங்கம். நீங்கள் எங்களை யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமலாக 1 டேக்கு பெர் டேக்கு ஆவரேஜாக ஒரு 220 அந்த ரேஞ்ச் தான் வருது. உங்களுக்கு 220 ருபீஸ் தான் வருது. இந்த 220 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபுட்டு, 3 நேரம் ஃபுட்டு, 2 நேரம் டீ, அக்காமடேஷன், இபி, வாஷிங் மிஷின் ஃபெசிலிட்டி, ஆர்ஓ ஃபெசிலிட்டி. ஒரு பக்கம் நம்ம எடுக்கிறனால அங்கே எல்லாம் தனித்தனியான ஆர்ஓ ஃபெசிலிட்டி கொடுத்துட்றோம். அதே மாதிரி வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், யூபிஎஸ் கொடுக்குறோம், எல்லா ரூமுமே தனித்தனி ஹீட்டர்ஸ் கொடுக்குறோம். இதை விட என்னடா தங்கம் பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ்ஜு, எக்கு, அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு 220க்கு அவ்வளோதான் பண்ணுறோம். ஃபுட்டு, அக்காமடேஷன், இபி, வாஷிங் மிஷின் ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் இன்க்ளூடிங். நம்ம வார்டன் ஆகட்டும், வாட்ச்மேன் ஆகட்டும், எல்லாமே உள்ளதான் இன்க்ளூட். க்ளீனிங், டெய்லி க்ளீனிங்கு. ஸோ இவ்வளோ பார்த்து பண்ணியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறீங்க எங்கள் ரிசோர்ஸஸை. யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம டீச்சர்ஸ் வந்து என்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உங்களால் கிளியர் பண்ண முடியலனாலும் கவலைப்படாதீங்க, வாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. என்ன இஷ்யூஸாக இருந்துச்சுனாலும் டேரெக்டாக என் நாலேஜுக்கு கொண்டு வாங்க. நான் ஒரு டைமும் நான் நினைப்பேம்மா, நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட நான் நினைப்பேன், யாராவதுக்கு புரியலன்னா ரெட் கலரு, புரிஞ்சா க்ரீன் கலரு, அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்குலாம் புரியுதா, புரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு அடிக்கொடுக்க நினைப்போம். அது மாதிரி எதுவுமே இல்லையா டெக்னாலஜியில். அதனால நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு புரியும். நாங்கள் கடவுள் கிடையாது மேடம், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குங்க மேடம், இது எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க மேடம், இப்படி பண்ணால் நான் பாஸ் பண்ணிடுவேங்க மேடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஒரு டைமுமே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ளே கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி படித்தா பாஸ் பண்ணுவாங்களா, அப்படி படித்தா பாஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கொடுக்கலாமா, அந்த மாதிரி கொடுக்கலாமா. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த சாப்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம், ஒரு சாப்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னா மேடம் நீங்கள் எடுங்க, எந்த சாப்டர் சொல்லிக் கொடுங்க, எதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். கடைசியில் ஒரு 4 to 5 days பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து இன்னொரு சொல்லிக் கொடுங்க மேடம் கேட்டேன். கடன்னு டாப் டு பாட்டம் எல்லாமே கடன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். குட்டியாக நோட்ஸ் கூட எழுதி கொடுத்துருந்தேன். அதில் சொன்னீங்க மேக்ஸிமம் 30 to 40 மார்க்ஸ் அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன்ப்பா. எங்களுக்கு அதை தவிர வேறு வேலையே இல்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு இது செகண்டரி கிடையாது. நம்ம எதுவும் வேலை பண்ணுறேன், இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் வேறு வேலை பண்ணுறேன், எனக்கு அக்ரிகல்ச்சர் இது பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறோங்கிறது கிடையாது. மெயினே எனக்காகட்டும் சாருக்காகட்டும் இது மட்டும்தான். பட் என்னென்னா எது விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட கன்வே பண்ணுங்கள், என்ன வேணாலும் கேளுங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இயர்லியராக கிளியர் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இன்டருக்கு நான் டைமிங் சொல்கிறேன், எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வரலாம். பட் ஒரு 2% 1% உங்களுக்கு டவுட் இருக்குதுனாலும் ஒடியாந்துருங்க. அது மெயினாக நான் மேக்ஸு, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலாக மேல் எக்ஸாம் எழுத வைக்கலான்னு தான் இருந்தோம். நம்ம தான் வந்து சேனலில் பிளான் பண்ணோம். சரி ஓகே எழுதி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர்டாக போயிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு டக்குன்னு வந்துடுங்க, கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து பாலகிருத்தியா மேடம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு ரூமில் இருக்கவே கூடாது. இன்னையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன், 10 to 4 எங்கள் கண்ணு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு வேறு எந்த வேலையும் நீங்கள் பண்ணக்கூடாது. நைட்டு வந்து 7:30 வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து ஸ்டடி பண்ணித்தான் ஆகணும். ஏர்லி மார்னிங் 5 o'clock நீங்கள் எந்திரிச்சு ஸ்டடிக்கு போய்த்தான் ஆகணும். 7:30 8 o'clock வரைக்கும் நீங்கள் ஸ்டடியில் இருந்து தான் ஆகணும். மார்னிங் ஸ்டடி, நைட் ஸ்டடி 10 o'clock. இதில் யாராவது ஸ்கிப் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டாக நான் ஹாஸ்டல்லேருந்து வெக்கேட் பண்ண வச்சுருவேன். ஹாஸ்டல் இருந்து படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். மொபைல் எடுத்து நீங்கள் டேபிளில் நீங்களாக வச்சுருங்க. எல்லாம் கேமரா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டடி டைமில் வச்சுட்டு அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த டீவியேஷனுமே இருக்கக்கூடாது. ஸ்டடி ஹாலுக்கு லேட்டாக வர்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது. தங்கம் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும்.
அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் ஐயோ! மேடம் என்ன இவ்ளோ சொல்றாங்க அப்படிங்கிற மாரி கஷ்டமா இருக்கும். ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க, இது பண்ண சொல்றாங்க, அத சொல்றாங்கன்னு தோணும். ஆனா, இது நீங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம், இல்ல 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே! நீங்க அதாவது நீங்க 1 வருஷம், 1 1/2 வருஷம் அட்டெம்ப்ட் ஆகி வர்றதுக்கு 6 மாசத்துல கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே! சரிங்களா? யாராவது ஒருத்தர் நம்மள வாட்ச் பண்றாங்க, கரெக்ட்டா பண்ணணும்னு நெனச்சா மட்டும் தான் நீங்க படிப்பீங்க. இப்ப வந்து எந்த ரீசன் சொல்லியும் நான் வந்து நைட் ஸ்டடி பண்றேன், அதனால காலைல ஸ்டடிக்கு வர மாட்டேன், டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி குடுக்குறேன். ஸ்டடி ஹால்ல வந்து படிங்க. பசங்களும் அப்படித்தான். எந்த ரீசன்ஸ் கொண்டு ரூம்ல இருந்து படுக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. யார் லீவ் எடுக்கிற மாரி இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட மெசேஜ் பண்ணணும். எனக்கு கன்ஃபார்மா மெசேஜ் வந்திருக்கணும். ரிசப்ஷன்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். வார்டன் கிட்ட சொல்லியிருக்கணும். கன்சர்ன் ஸ்டாஃப் கிட்ட சொல்லணும். மொத்தம் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி மட்டும் தான் நீங்க லீவ் எடுக்கணும். அப்படியே லீவ் எடுக்கிற மாரி இருந்தாலும் உங்களுக்கு சிக் ரூம்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். மிலிட்டரி மாரி தான், வேற வழி இல்ல. அப்போ என்னன்னா, நீங்க வந்து சிக் ரூம்ல வந்து இருந்துக்கோங்க. உங்க ரெடி ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். வேற எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த ரூம்ல இருக்க வேண்டாம். எந்த ரீசனும் சொல்ல வேண்டாம். ஏன்னா, நீங்க சோம்பேறி ஆயிருவீங்க தங்கம். உங்களுக்கு ஏஜ் அது மாதிரியான ஏஜ். இப்ப நம்ம அதாவது ஓடுற குதிரை கூட சேர்ந்தா மட்டும் தான் நம்ம ஓடுவோம். படுத்திருக்கிற குதிரை கூட சேர்ந்தா படுத்துக்குவோம். 4 பேர் அது மாரி ரூம்ல ஜாலியா அப்படியே இருந்தாங்கன்னா, எல்லாரும் அதே மாரி பழகிக்கிறீங்க. ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்கவங்க படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இதுல மேடம் சொல்லி, சார் சொல்லிக் குடுத்ததெல்லாம் சும்மா. அதாவது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து என் மேல இருக்கிற பாஸ்ல சொல்லுவாங்க, மேடம் சொல்லிக் குடுத்தாங்க, சார் சொல்லி அதையெல்லாம் தாண்டி அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். இந்த எஃபோர்ட் இல்லன்னா கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் எல்லாம் பாவம். அவங்க என்ன பண்ண முடியும் தங்கம்? ஃபீஸ் மட்டும் தான் கட்ட முடியும். நாங்க என்ன பண்ண முடியும்? கோச்சிங் குடுக்க முடியும், டெஸ்ட் வைக்க முடியும், நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண முடியும், ஹெல்த்தியான அட்மாஸ்பியர், ரிலாக்ஸான அட்மாஸ்பியர் பண்ண முடியும். அப்பப்போ குட்டி குட்டி மோட்டிவேஷன் பண்ண முடியும். தேவையானது எல்லாம் பண்ண முடியும். பட் அதுக்கு மேல நீங்க தானே தங்க ஒர்க் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோவ கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட காமிங்க. நீங்க திருப்பி சொல்றேன், பாலகிருத்தியா மேடம் கால் பண்ணுவாங்க எல்லா ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸுக்கும். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட குடுத்துருங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் குடுக்கணும். கண்டிப்பா என் பேரண்ட்ஸ் கால் பண்ணி எனக்கு சொல்லக்கூடாது, மேடம் அவங்களுக்கு 5 மணிக்கு ஸ்டடிக்கு வரல, நைட்டு 1 மணி வரைக்கும் படிச்சா, எனக்கு அதையே இருக்கக்கூடாது. ஸ்டடிக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். ஒரு ஒரு அதாவது என்னன்னா, ஒரு டீம் எஃபோர்ட் இருக்கணும் தாங்க. அதாவது யாரா இல்லன்னா, பேரண்ட்ஸ் ஆகட்டும், கோச் ஆகட்டும், ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு டீம் எஃபோர்ட் இருந்தா தான் பாஸ் பண்ண முடியும். ஜாலியா இருந்தா நடக்கவே நடக்காது. நம்ம கோர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து கிராஜுவேஷன் மாரி இத நினைக்கவே நினைக்காதீங்க. நாங்க போடுற எஃபோர்ட் அட்லீஸ்ட் ஒரு 5% போட்டா, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். நீங்க தான் ஒர்க் பண்ணணும். சரியா தங்கம்? ஆல் தி வெரி பெஸ்ட். பை.